நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரதட்சணை கொடுங்க கணவர் குடும்பத்தார் மேலே எல்லாம் யார் இருக்காங்களோ, கணவரோட அண்ணன் அக்கா அவங்க சொந்தக்காரங்க யார் இருக்காங்களோ அவங்க மேலெல்லாம் பதிப்படு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உறுதுணையாக இருக்காது, பொய்யான வழக்குகள் பதிவு பண்ணுறாங்க அப்படின்றாங்க. பல இடத்துல வரதட்சணை கொடுங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்தார் ஒத்தாளங்களையும் ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது கணவரோட அப்பா அம்மா, அவங்க அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சித்தி பெரியம்மா அத்தை இன்னைக்கு எல்லாம் முக்கால்வாசி அடைய வைக்கணுன்றதுக்காக ஃபால்ஸாக ஃபைல் பண்ணுறாங்க. இது ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஹைகோர்ட்டும் சரி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. கணவரை வரதட்சணை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்களை ஃபுல்லாக இருக்கிறாங்க, இது தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதோட லிங்க்கு கொடுத்துருக்கேன்.